வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஐ நெட்வொர்க்கில் கேஓசி அப்ளை பண்ணும்போது முக்கியமாக எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸுகள் ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க, ப்ரோ நான் கேஓசி அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா 15 days ஆச்சு, எனக்கு இன்னும் கேஓசி வெரிஃபை ஆகலை அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 daysக்குள்ளே வந்து கேஓசி வெரிஃபிகேஷன் ஆகிடும். அப்போது ஆகாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதான் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் கேஓசி அப்ளை பண்ண இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணி ரெடி பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஓசி பார்த்திங்கன்னா 3 ப்ராசஸில் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய நீங்கள் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபு கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபும் ப்ளஸ் உங்களோட லைவ் ஃபோட்டோவும் வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் ரெண்டுலேயும் எந்த ஐடி ப்ரூஃபில் உங்கள் ஃபோட்டோ வந்து இப்போ ரியலாக இருக்கிற ஓரளவு மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துங்க. அப்புறமா வந்து அந்த ஐடி ப்ரூஃபில் அந்த ஃபோட்டோவும் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஐடி ப்ரூஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஒன்று, ஐடி ப்ரூஃபில் இருக்க அட்ரஸும் நீங்கள் இங்கே டைப் பண்ணுற அட்ரஸும் சேமாக இருக்கணும், மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. நம்பர் 2, அடுத்தது பார்த்திங்கன்னா லைவ் வீடியோ வெரிஃபிகேஷன். அதில் வந்து எதுவும் ஃபேக்காக எதுவும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நல்ல வெளிச்சம் வர்ற திசையில் பார்த்து உங்கள் ஃபேஸை வச்சுட்டு லைவாக தெரிகிற மாதிரி சின்ன மூமெண்டெல்லாம் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ண சொல்லுவோம், ஸ்மைல் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ஓகே இது எந்த ஒரு ஃபேக்கும் இல்லை, லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமை வந்து கேட்டிருப்பாங்க, டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த உங்கள் நேமை டைப் பண்ணுறதுனால 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று, உங்கள் நேம் வந்து ஆதார் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுலேயும் மேட்ச் ஆகணும். அப்புறமா உங்கள் பிஐ நெட்வொர்க் ஆப்பில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து டாப்பில் வந்து உங்கள் நேம் வந்து ஷோ ஆகும். இந்த நேம் தான் அதிலே ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேமில் இருக்கணும். அதே போல் தான் உங்கள் ஆதார் கார்ட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து கேஓசி வந்து வேலிடேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ரீஅப்ளை பண்ணுறது எப்படின்ட்டு இன்னும் எதுவும் பப்ளிஷ் பண்ணலை. அது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வரும்போது நான் உங்களுக்கு எப்படி அதை கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுறேன். முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த 3 விஷயங்கள் தான். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு அப்லோட் பண்ண போகிறீங்களோ அது வந்து உங்களுடைய ரியல் ஃபேஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள ஒரு ஃபோட்டோ ப்ளஸ் கிளியராகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஐடி ப்ரூஃபை வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்காதீங்க. ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலன்னு தெரியலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதோட லிங்கை வந்து அனுப்பி வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு குயிக்காக வந்து வெரிஃபை ஆகும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு அண்டு நேமு, இந்த டீட்டெயிலெலாம் இருக்கும். நேம் வந்து நீங்கள் பிஐ வாலெட்டில் நான் சொன்னால அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது அதில் என்ன நேம் இருக்கோ அப்படி நேம் வந்து கொடுத்துக்குங்க. அப்படின்னா குயிக்காக வந்து வெரிஃபை ஆகிடும். அட்ரஸாக வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்துக்குங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா லைவ் வீடியோ வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான இடத்துல நின்றுட்டு சின்ன ரியாக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது லைவாக ஒரு ஆள் பார்த்தாச்சுன்னா இப்போ லைவாக ரெக்கார்ட் பண்ணதான் அப்படின்னு தெரியணும். அதான் மெயின் கான்செப்ட்டு. ஒரு ஸ்மைல்லாம் பண்ண சொல்லணும், ஸ்மைல் பண்ணிக்கிங்க. ஓகே, இது அவ்வளோ பண்ணாலே போதும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டனா ஷேர் பண்ணிக்கிங்க. மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.